ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் ஒன்று சொல்ல ரொம்ப காலமாக வந்து இந்த இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன். அது யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மேலே ஒரு நடிப்பு, அவர் மேலே ஒரு மரியாதை, மக்களுடைய ஈர்ப்பு, இதை பற்றி தான் நம்ம நிறைய சொல்லியிருப்போம். அவர் நிறைய சூப்பரான சீன்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். ஆனால் அவருக்குள்ள ஒரு இப்படி ஒரு மேடை பேச்சாளர் எப்படி இருக்கிறாரு, அதை எப்படி ஈர்க்கிறாரு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வேள்பாரி அந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 பதிப்பு போட்டு மக்களுக்கிட்ட கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பல மேடை பேச்சாளர்கள் இருந்தாலும் அதுல ரஜினிகாந்த் அவர் பேசிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சமீபத்தில் ஈர்த்த விஷயமா பேசுறாங்க. ஆனா அவர் நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அவரோட இயல்பா பேசுற விஷயம் மக்களுக்கு கொண்டு போகும். இதுல அவர் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு அடையாளமாவே ஒண்ணு பண்றாரு. அந்த ஒரு எந்த நிகழ்ச்சிக்கு போறாரோ அந்த நிகழ்ச்சியை சார்ந்தவங்கள ஃபர்ஸ்ட் அவர் ஒரு பாராட்டிடுறாரு. தன்னை தானே வந்து ஒண்ணுமே இல்லாதவன் போல அவர் வந்து அவர் நிஜத்தை தான் அவர் உணர்ந்து பேசுறாரு. அவர் உணர்ந்து பேசுற விஷயம் தான் அங்க மக்கள் கிட்ட கொண்டு போகுது. அவர் அதுல ஒரு விஷயம் சொல்றாரு, 75 வயசு ஆன ஸ்லோ மோஷன்ல நடக்கிற ஆளுங்க அப்படின்றாரு. ஆனா இது வரைக்கும் நம்ம எந்த ஃப்ரேம்லயும் எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் ஸ்லோவா போன மாதிரி நம்ம பார்த்திருக்க மாட்டோம். எல்லாமே வேகமா தான் இருக்கும். அவங்க கூட உள்ளவங்க தான் பின்னால உள்ளவங்க தான் அவர் கூட ஓடி வரவங்க தவிர இவர் நடந்துதான் போவார். ஆனா இது மாதிரி மேடை பேச்சுல வந்து அது எப்படி ஒரு ஈர்ப்பு, அது எப்படி வந்து அவர் தயாரா வராரு அப்படின்ற போது அந்த வேள்பாரி கதையை பத்தி சொல்லும்போது நான் கொஞ்சம் தாங்க படிச்சேன்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் படிச்சதுலேயே வந்து அவ்வளவு இன்டென்ட்டா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத வந்து அது எடுத்து அது உதாரணமா பேசுறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போகலனாவே அவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே விஷ் பண்ணலாம் என்ன நினைப்பாங்க, நமக்கு இப்படி ஒரு யோசனை எல்லாம் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரணும்னா அவர் மனசுல வந்து எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கு போறது, எந்தெந்த ஃபங்க்ஷன் போலன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்ற பல விஷயத்தை தாங்கிதான் ஒரு நிகழ்ச்சிக்கு போறார். அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது எவ்வளவோ மேடை பேச்சாளர்கள் இருந்தா கூட இவர் ஒரு பேச்சு ஏன் இருக்குதுன்னா அவர் வந்து தனக்கு அறிவு இருக்கு, தன்னோட அறிவை அவர் வெளிப்படுத்தல, சக மனிதனோட அறிவுக்கு தீனி போடுற மாதிரி தான் அவர் பேசுறார். இதுக்கான கைட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறான்னு தெரியல, பின்னால ஒரு 10 பேர் கொண்ட குழு இருக்கான்னு தெரியல. ஆனா ரஜினி அவர்கள் பேசினாவே அது உண்மையிலே சூப்பர் தான். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா ரங்கராஜ பாண்டே அவர்களோட சேனல் வந்து சேனலோட அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு வந்து சர்ப்ரைஸா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்ததா வந்து அனௌன்ஸ் பண்ணி அவர் வந்துகிட்டே இருக்காருங்க அப்படின்னாங்க. இது வந்து எம்ஆர்சி அங்க உள்ள அந்த ஒரு ஆடிட்டோரியத்துல நடந்தது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரங்கராஜ பாண்டே சார் சொன்னாரு, இது மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு விஐபி வந்து ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு, அவரு கண்டிப்பா வந்தா மிக்க மகிழ்ச்சி பாப்போம் அப்படின்போது சர்ப்ரைஸா வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ரங்கராஜ பாண்டே வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணி ரங்கராஜ பாண்டே சாரோட அவரோட ஆளுமையை பத்தி பேசிட்டு அந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போனா மற்றவங்களை பாராட்டுறதுக்குன்னு ஒரு அழகு வேணுங்க. சும்மா அவர் பாராட்டினா அது அழகா தெரியுது, நம்ம பாராட்டினா ஏதோ காரியத்துக்காக பேசணும்னு நினைப்பாங்க. அவ்வளவு அழகா அவரை பாராட்டிட்டு அப்ப அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சாணக்கியரோட அவரோட கதையை பத்தி பேசுறாரு. அந்த கதையில வந்து ஒரு அரசியலான ஒரு விஷயத்த ஒண்ணு பேசுறாரு. அப்போ வந்து சாணக்கியர் சொன்னதா சொல்றாரு ரஜினிகாந்த் ஐயா, அவர் சொல்ற விஷயம் சொல்றேன். சாணக்கியர் வந்து ஒரு ஊருக்கு ஒரு போர் வருதுன்னா அந்த போர் வர்றதுனால மக்கள் என்ன மாதிரி இப்ப ஒரு ஆர்வத்துல இருக்காங்களா, பயத்துல இருக்காங்களா, அதுக்கு வந்து ஒரு ட்ரையல் பாக்குற மாதிரி ஒரு சாணக்கியர் வந்து அப்பவே ஒரு திட்டம் போட்டாரு. அப்ப நான் வந்து இந்த அரசியல் இருக்கும்போது மக்கள் கிட்ட என்ன மாதிரி வரவேற்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கோர்வையா சொல்றாரு. ஒரு நாலேஜபிள் பர்சனாலதான் இப்படி பேச முடியும். ஏன்னா அவர் வந்து தனக்கு இவ்வளவு பேச வரும்ன்றதே வெளியே காமிச்சிக்க மாட்டாரு. ஏதோ நான் ஏதோ கத்தக்கா புத்தக்கா பேசுறேங்கன்றாரு. ஆனா அவர் எப்படி வந்து ஒரு மக்களை ஈர்க்கிறாரு, ரசிக்க வைக்கிறாரு அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். இப்ப கூட ஜெயிலர் லான்ச்ல கூட சொன்னார், குறைக்க நாயும் குறை சொல்ற வாயும் மூட முடியாதுன்னு. இது வந்து அது அந்த விஷயம் அவர் சொல்லும்போது சுவாரஸ்யமா சொல்றோம். ஆனா அது நம்மளே கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஆமால நம்மளும் குறை தானே சொல்லிட்டு இருக்கோம். இதே விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பெங்களூர்ல வந்து அவரோட ஸ்கூலிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா பரமஹம்சர் அவங்களோட அந்த பேட்டர்ன் ஸ்கூல்ல தான் படிச்சாரா. அதே சாரதா தேவி அம்மா தான் சொல்றாங்க, அவங்களோட கடைசி அவங்களோட இறுதி கட்டத்துல வந்து சக மனிதனோட குறை பேசாம இருப்பா, அதுவே நீ வந்து உன்னோட வாழ்க்கைக்கான முதல் படியா இருக்கும் வெற்றிக்கு அப்படின்றாங்க. சோ இதெல்லாம் எப்படி அவர் கோஆர்டினேட் பண்ணி அது ஒரு பாமரனுக்கு புரிய வைக்கிற மாதிரி அவர் பேசுறாருன்னு அப்படின்னு தெரியல. நான்லாம் அப்பெல்லாம் மன்னன் படம் அதெல்லாம் பார்க்கும்போது பார்ப்பேன், ஓ இவரெல்லாம் வந்து இங்கிலீஷே பேச தெரியாது போல,
அப்படின்னு நான் நினைச்சிட்டு தான் பார்ப்பேன். எவ்வளோ பாவம் அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் பேசுறாரு, இந்த படத்துக்காக எப்படியோ மெனக்கிட்டு பேசியிருப்பாருன்னு நினைச்சிட்டு நான் அந்த சின்ன வயசுல இப்படிலாம் பார்த்து பழகிட்டு இப்ப அவருக்கு வந்து என்டிடிவில ஒரு நிகழ்ச்சி பேசும்போது ஃபர்ஸ்ட் வேர்டே வந்து அவர் ஒன்று சொல்றாரு, மிராக்கல்ஸ் டு ஹேப்பன் அப்படின்றார். அந்த ஒரு வார்த்தையே வந்து பாத்தீங்கன்னா அது ஏன் இன்னும் மிராக்கல் அப்படின்னா, ஒரு ஆர்டினரி கண்டக்டர் லிவிங் வித் ஒரு லெஜெண்டரி பர்சனோட நான் இந்த டயஸை ஷேர் பண்றேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து அது அந்த வார்த்தை வந்து என்ன நமக்கு உணர்த்துதுன்னா, இவ்வளவு பெரிய ஆளே ஏன் இவ்வளவு பணிவா நடக்கிறாரு, இப்படி நடந்துக்கலாம். அந்த நடிப்புல இல்லைங்க, யதார்த்தமானதுதான் இருக்கு. அந்த ஆடியன்ஸ் எப்படி கவர் பண்றாருன்ற பாருங்க. நான் அந்த என்டிடிவி நிகழ்ச்சியில எப்படி கவர் பண்ணாரா, டாக்டர்ஸ் ப்ரோக்ராமுக்கு வந்தாரு. அப்போ வந்து சொல்றாரு, அந்த டாக்டர்ஸோட வந்து இன்னைக்கு ஃபுல்லா நிறைய எலைட் பீப்புள்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு ஒன்று சொல்றாரு, சரக்கு. இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றாரு. அவரே ஒரு மிகப்பெரிய எலைட்டான ஒரு ஆள் தான். பட் அவரு எலைட் பீப்புள்கிட்ட சொல்லும்போது அப்போ ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்றாரு, பொருள் நல்லா கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகரு, சால்ட்டு, ரைஸ் அப்படின்னு சொல்லி கடைசியில டேப்லெட் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாரு. இதெல்லாம் வந்து அவர் எப்படி கணிக்கிறாரு, அவர் எப்படி பேசுறாரு. அவர் வந்து பல பேரோட ஷேர் பண்ணியிருக்காரு. கலைஞர் ஐயாவோட பேசும்போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. கலைஞர் ஐயாவோட பேசும்போது, கலைஞர் ஐயா மறதி பத்தி பேசும்போது ரஜினி சார் வந்து அந்த மறதியோட முக்கியத்துவத்தை பத்தி, கலைஞர் ஐயா வந்து ஞாபக சக்தி கலைஞருக்கு நிறைய இருக்கு அப்படின்ற போது ஞாபகத்தை விட மறதி தான் ரொம்ப முக்கியம், ஏன்னா மறந்தாதான் நம்ம எல்லாரோட வாழ முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கலைஞர் ஐயாவோட டயஸ். ஏன்னா ஒரு டயஸ் ஷேர் பண்ணவங்களாம் மிகப்பெரிய ஆளுங்க தான். ஆனா அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கு பாருங்க, எந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி போறோம், அந்த இடத்துல வந்து என்ன மாதிரி ஒரு மக்களை வந்து பாராட்டணும். சந்திரமுகி படம், அந்த படத்தோட ஆடியோ லான்ச் நினைக்கிறேன். அப்போ வந்து ஆடியோ லான்ச்சா இல்ல வந்து சக்சஸ் டேவா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ வந்து வடிவேல் சாரை பத்தி சொல்றாங்க, இந்த படத்தை வந்து கதை எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த படம் எடுக்கணும்னா வடிவேல் அவரோட கால் ஷீட் முக்கியம், வடிவேலு கிட்ட கால் ஷீட் கேளுங்க அப்படின்ற. இது வந்து மேடையில பேசும்போது தன்னை பத்தி உயர்வாகவும், தன்னை எவ்வளவு பெரிய ஸ்டார், அவர் பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி அவரை நம்பி இருக்குது அப்படின்றத விட சக மனிதனை பாராட்டி, அந்த பாராட்டின்னு சொல்லி அவரும் வந்து தன்னை வந்து பக்குவ மனிதன் அப்படின்றத வந்து வெளிப்படுத்துறதுன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இப்போ கூட வர ஹிட்டான படத்தெல்லாம் அவர் வந்து டைரக்டர்ஸ் வந்து கூப்பிட்டு ஹானர் பண்றது கூட அவங்கவுங்க வந்து ஒரு உயர்ந்த விஷயமா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, ஒரு மேடை பேச்சு அப்படின்றது வந்து நமக்கு தன்னோட அறிவு எவ்வளவுன்னு காமிக்கிறதை விட, ஒரு அறிவு சார்ந்தவங்களுக்கு சரி, ஒரு பாமரனுக்கும் அந்த அறிவு உள்ள நுழையணும் அப்படின்ற பேசுறதுதான் மிகப்பெரிய கருத்து. அது உண்மையிலேயே வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேடை பேச்சிலேயே அவர் வந்து சூப்பர் ஸ்டார்னு வந்து மக்களுக்கு ரொம்ப ஈர்ப்பாயிருக்கு. இப்ப வேற அவர் ஒரு கூலி படம்லாம் வேற ரிலீஸ் ஆகிற சூழ்நிலை, அல்காரிதம் என்ன பண்ணுச்சே தெரியல, நிறைய அவரை பத்தி பல ஸ்பீச்சஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்களேன், அவரோட ஸ்பீச் எல்லாம் இன்னைக்கு நமக்கு வந்து உதவுற மாதிரி தான் இருக்கும். கடவுள் கைவிட மாட்டார்ப்பா, நல்லவங்களுக்கு சோதிப்பான், ஆனா வந்து கை கொடுப்பான் அப்படின்னு நிறைய டைலாக்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும். பட் அந்த டைலாக்ஸ் எல்லாம் இன்னவரையும் பேசுதுன்னா அவர் வந்து அவர் மனசுல பட்டதை ஷேர் பண்ணி அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாருங்க. ஒரு படம் வந்து நல்லா இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அந்த படத்துல நடிக்கிறவரு நல்லவரான்னு பார்த்துட்டு போற காலம் இன்னும் வந்து நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு ஒரு முன்னுதாரணமா நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து நடிப்புல மட்டும் இல்லைங்க, மேடை பேச்சுல வந்து ஈர்க்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவரோட ப்ரிப்பரேஷன் தான். நம்மளும் சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன், நான் இந்த வீடியோக்கு எந்த ப்ரிப்பரேஷனுமே பண்ணல, மனசுல தோணுச்சு. அப்ப தோணும் போதே உள்ளுக்குள்ள நிறைய டைலாக்ஸ் அவர் சொன்னதெல்லாம் நமக்கு ஞாபகம் வர்றதுக்கு காரணம் வந்து என்னன்னா, அவர் வந்து ஒரு ப்ரிப்பரேஷனோட போறாரு. மக்களுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி போறதுனால தான் அவர் ஜெயிச்சுட்டு இருக்கிறாரு. மக்கள்கிட்ட என்ன எடுக்கணும்னு அவர் இன்னும் அது பண்ணல. கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம். அவரோட ஒவ்வொரு ஸ்பீச் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பதிவா வந்து யாரோ ஒரு ஆள் டாக்குமெண்ட்ரி பண்ணி ஒரு ரிலீஸ் பண்ற அளவுக்கு ஒரு சூப்பரான பதிவு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு என்னென்ன மாதிரி கமெண்ட்ஸ் அவர் சொன்னதை பிடிச்சிருந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல உங்க சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனைக்கான் பாலா.